மாண்புமிகு உறுப்பினர் கு. சித்ரா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இரு தெய்வங்களும் வணங்கி, வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, எனது ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏற்காட்டில் காப்பி மிளகு அதிக அளவில் விளைச்சல் வருகிறது. வெளி வியாபாரிகள் மூலம் குறைந்த விலையில் கொள்முதல் செய்கிறார்கள். எனவே அரசு நேரடி கொள்முதல் செய்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிட காப்பி தொழிற்சாலை அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உத்தரவா கேட்காங்க, அன்போடு செய்து கொடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதியில் சுமார் 7000 ஹெக்டேர் பரப்பில் காப்பி பயிரிடப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 10,400 மெட்ரிக் டன் அளவு காப்பி கொட்டை இப்போது சாகுபடி செய்து உற்பத்தி செய்யப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் காப்பித்தூள் தயாரிக்கிற 157 குறுந்தொழில் நிறுவனங்களும் ஒரு பெரிய நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனங்கள் மூலமாக கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்டவர் வேலைவாய்ப்பை பெற்று வருகிறார்கள். இங்கே உற்பத்தி ஆகிற காப்பி கொட்டை உள்ளூர் பயன்பாட்டிற்கும் அந்த சுற்றி இருக்கிற மாவட்டங்களுக்குமே போதுமானதாக இல்லை. எனவே ஏற்காட்டில் காப்பித்தூள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கிற அவசியம் இல்லை என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு தங்களின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சித்ரா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காப்பி தோட்ட தொழிலாளர்களுக்கு அங்கு உள்ள எஸ்டேட் ஓனர்கள் தினக்கூலியாக 380 வழங்குகிறார்கள். அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இந்த சம்பளம் போதுமான அளவு இல்லை. 500 ரூபாய் வழங்கினால் போதுமான அளவாக இருக்கும். அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அது தொழிலாளர் நலத்துறையின் சார்பாக தான் இந்த கூலி நிர்ணயம் பண்ணுறதுனா தொழிலாளர் நலத்துறை தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் சில விளைபொருட்கள் குறிப்பிட்ட காலத்தில் மிக அதிக அளவில் விளையும். அவ்வாறு விளைகிற வேளாண்மை பொருட்களை வீணாமல் தடுப்பதற்காக அவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக தயாரிக்க முன்வரும் தனியார் நிறுவனங்களுக்கு தொழில் தொடங்க ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் மானியத்துடன் கூடிய கடன் வழங்கி எம்எஸ்எம்இ துறை மூலமாக இன்றைக்கு இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் நாங்கள் ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 4.5 வருஷத்தில் சேலம் மாவட்டத்தில் மட்டும் 95 கோடியே 15 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 380 கோடி 20 லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்பட்டு 2357 தொழில் முனைவர்களை தொழில் தொடங்க வைத்திருக்கிறோம். அது இல்லாமல் 4 கோடி 50 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 9 கோடி 75 லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்பட்டு 98 மலைவாழ் மக்களை பழங்குடியினரை இன்றைக்கு தொழில் முனைவராக நாங்கள் உருவாக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாது எம்எஸ்எம்இ துறையின் மூலமாக முதலீட்டு மானியம் உள்ளிட்ட 10 வகையான மானியங்கள் திட்டத்தின் கீழ் காப்பித்தூள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் உட்பட 523 நிறுவனங்களுக்கு 27 கோடி 50 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது. யாராவது அந்த காப்பி தொழிற்சாலை அமைக்க முன் வருகிற அந்த தொழில் முனைவோர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மானியத்தோடு கடன் உதவி வழங்கி அவர்கள் தொழில் தொடங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்முடைய அரசு செய்யும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இந்த கூலி பிரச்சனையை பொறுத்தவரையிலையும் அது தொழிலாளர் நலத்துறையின் கீழே வருகிறது. அங்கே நாங்களும் சொல்கிறோம், நீங்களும் அவங்ககிட்ட சொல்லி அது மினிமம் வேஜஸ் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய நடவடிக்கை நம்முடைய அரசு எடுக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.